தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை. மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக காவல்துறையின் உயர்மட்ட அளவில் தீவிர விசாரணை. டிஜிபி சங்கர் ஜிவால் தகவல். கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் அமைச்சர் மஸ்தான் தொடர்பில் இருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு தமிழக அரசை பொறுப்பேற்க வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் பேச்சு. ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர் நியமனம். அதிமுக பொதுச் செயலாளர் இ.பி.எஸ். கண்டனம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 40வது முறையாக நீட்டிப்பு. தமிழகத்தை விட்டு வெளியேறும் பரந்தூர் பகுதி மக்கள். திமுக அரசுக்கு தினகரன் கண்டனம். காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் பயங்கரவாதிகள் இடையே துப்பாக்கிச் சண்டை. 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. நீட் தேர்வுக்கு எதிராக நாடு தழுவிய போராட்டம். காங்கிரஸ் அறிவிப்பு. டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் ஜூலை 3 வரை நீட்டிப்பு. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி தடுத்து நிறுத்தம். திரிணாமுல் காங்கிரஸ் கண்டனம். நாடாளுமன்றத்தில் சக்தி வாய்ந்த குரலாக பிரியங்கா காந்தி ஒலிப்பார். சசி தரூர் உறுதி. மேற்கு வங்கம் ஜல்தபாரா தேசிய பூங்காவில் உள்ள பங்களாவில் தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதம். பாகிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.7 பதிவு. தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.